ரீசெண்டாக பூனேயில் நடந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 17 வயசு பையன் தன்னோட குடி போதையில் தன்னோட ஆசையில் காரை வேகமாக ஓட்டிகிட்டு வந்து 2 பேரும் இடித்து சாவடிச்சிருக்கான். அது அவங்க 2 பேருமே லவ்வர்ஸ். அவங்க 2 பேருமே வந்து அங்கே ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இங்கே வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கே நம்ம ஊருக்கு போயிடலாம் சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அவங்க பேசின அன்றைக்கி நைட்டே அவங்க பைக்கில் வரும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபுல் போதையில் காரை ஸ்பீடாக ஓட்டு வந்து அவங்க 2 பேர் மேலே இடிச்சிருக்கான். இடிச்சிட்டு அடுத்த ஸ்பாட் அவுட்டு. ஆனால் இது வந்து போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சுன்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு 15 மணி நேரத்தில் பெயில் வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்படி 15 மணி நேரத்தில்? இதெல்லாம் வந்து சிரிப்பாக இல்லை. இதே வந்து ஒரு ஏழை மக்களுக்கோ இல்லை ஒரு ஏழை பீப்புளுக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன திறம் பண்ணுவானுங்க, என்னடா எப்படி பண்ணுவேன், உனக்கு இந்த கேஸ் மட்டும் இல்லை இருக்கிற எல்லா கேஸையும் மேலே போடு, காசு தரியா இல்லை கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறவா, நான் எப்பப்பெல்லாம் கூப்பிட்றேன் அப்பப்பெல்லாம் வந்துட்டு போகணும், காசு கொடுத்தாச்சா போ, நான் எப்பப்பெல்லாம் கேட்குறேன் அப்பப்பெல்லாம் நீ வந்து காசு கொடுத்துட்டே இருக்கணும், வெளியே வச்சுக்கேன், இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீ தான் இருக்கிற எல்லா கேஸும் போட்டு நான் உள்ளே தள்ளுறோம் அப்படின்வானுங்க. ஏன்னா இங்கே வந்து உண்மையான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸுக்கு மதிப்பு கிடையாது, துட்டுக்கு தான் மதிப்பு. அந்த பையன் பேர் வந்து என்னது வேடந்தாண்ட அகர்வால், அவங்க அப்பா பேர் வந்து விஷால் அகர்வால். பேர் பார்த்தீங்களா, பேர் புளுத்தி மௌனுங்க. இதுக்கு மட்டும் ஒன்றுமே குறைச்சல் இல்லை. தன்னோட பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சு அவங்க அப்பா வந்து பையனை காப்பாற்றி அனுக்கிறது எல்லாருமே ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் 2 பேரும் ஒரு உயிரை வாங்கியிருக்கானா, இதுக்கு நீதி நியாய நார்மல் சட்டம்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக ஒன்றா இருந்ததுன்னா அவங்க அப்பாவே கூப்பிட்டு போயிட்டு இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பார். அவர் தப்பிச்சு விட ட்ரை பண்ணிக்க மாட்டார். இங்கே இருக்க வேணாம் கொஞ்ச நாளைக்கே, நம்ம வேறு ஒரு இடத்துக்கு தங்கிடலாம் சொல்லிட்டு இங்கேருந்து போயிருக்காங்க. போன அடுத்த செகண்டே அங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாருமே சரவுண்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன திரும்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என் பையன் கார் ஓட்டு வரல, கூட இந்த டிரைவர் தான் கார் ஓட்டுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு? ஏன் டிரைவருக்கு குடும்பம் இல்லை? உண்மை செஞ்சிங்கன்னா தப்பு ஒத்துட்டு போங்களாண்டா, எதுக்கு அப்படி பண்ணுறீங்க? அவங்க 2 பேரும் ஆத்மா கூட அந்த இடத்துல அவங்க அம்மா அப்பா அந்த பாடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கே? அவங்க சொந்த ஊர் மத்திய பிரதேஷ்க்கு எடுத்துகிட்டு போகிற இதில் ஐஸ் பெட்டியில் இருந்தால் அந்த ஐஸ் வந்து ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப லோவாகிடுச்சு. புது ஐஸ் பாக்ஸுக்காக நடு வீதியில் நிற்கிறாங்க. ஆனால் இந்த புளுத்தி மவனுக்கு அரெஸ்ட் பண்ணுறன்ற பேரில் நல்லா ஏசி ரூமு, அப்புறம் நல்லா திங்கிறதுக்கு நல்லா தங்குறதுக்கான ஒரு இடம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு லோக்கல் எம்எல்ஏ சப்போர்ட்னால வருது. இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து யாருக்குமே சத்தியமாக இடம் கிடையாது. ஏன்னா அவங்கள பெரிய இடம் இல்லை, அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறது தான். ஒரு ஏழைப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பானுங்க, ஸ்ட்ரைட்டாக தூக்க தண்டனை தான் அப்படின்ற மாதிரி நினச்சி என்னென்ன எங்கேயோ போயிட்டுருப்பானுங்க. ஃபஸ்ட்டு பெரிய தப்பு அவங்க அப்பா அவனுக்கு கார் வாங்கி கொடுத்தது. அவனுக்கு லைசன்ஸ் இருக்கா? இந்த வயசில் கண்டிப்பாக லைசன்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்க முடியுமா 17 வயசில்? இதோட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, மத்திய பிரதேசை பொறுத்த வரைக்கும் 25 வயசு கீழே எந்த இடத்துலையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கே? பாராக இருந்தாலும் சரி, கிளப்பாக இருந்தாலும் சரி, அலோவே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் பெரிய செல்வாக்கு இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு போகிறானுங்க, குடிக்கிறானுங்க, வரானுங்க. இது அந்த இடம் மட்டும் இல்லை, நம்ம நாட்டிலே நிறையவே நடக்குது தான். கிளப்பு பப்பு வந்து எப்பயுமே வந்து நைட்டு ஒரு எப்படி சொல்கிறது 9:30 10 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடணும். இந்த வந்து எப்படி சொல்கிறது, நான் 24 hours நான் ரன் பண்ணுறேன், 12 o'clock ரன் பண்ணுறேன், இதெல்லாம் இருந்து வச்சுக்க நாட்டில் வந்து இன்னும் இருக்கிறது நடந்தால் போவோம். இன்றைக்கி அங்கேனா நாளைக்கு நமக்கு இங்கே அப்படின்ற மாதிரி எல்லாமே நடந்தால் போவோம். அப்படி அந்த பையனுக்கு அப்படி என்ன தண்டனை கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவ்வளோ பெரிய தண்டனை இல்லை, ரொம்ப சிம்பிளான தண்டனை தான். தூக்க தண்டனையோ ஷூட் தண்டனையோ எதுவுமே கிடையாது. என்ன ஒரு 300 வேர்ட்ஸுக்கு எஸ்ஸே எழுதணுமா, 15 நாளைக்கு டிராஃபிக் போலீஸ் சேர்ந்து வேலை பார்க்கணுமா, எப்படியே இன்னும் சொல்லுவாங்களே கவுன்சிலிங் போகணுமா, எப்படி கவுன்சிலிங் போகணுமா, எதுக்கு? தன்னோட டிராஃபிக் ரூல்ஸ்லாம் மீறன்னு சொல்லிட்டு 15 நாளைக்கு அவர் கூட வேலை பார்க்கணும். அப்போ தான் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் என்ன தெரியுமா, ஒரு அதிகமாக குடிக்கத்தாலே கவுன்சிலிங் போனால் தான் வந்து உன்னை நீயே கரெக்டாக வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் போகணுமா. இதெல்லாம் கேட்குறதுக்கு எவ்வளோ பெரிய சிரிப்பாக இல்லை? இது ஜோக்கு, கண்டிப்பாக சிரிங்க, கைத்தடனை ரசிக்கணும். இல்லை காரி துப்புனா கூட இங்கே இருக்கிற எவனுமே உரைக்காத, யாருக்குமே தெரியாது. நீங்கள் கேட்கலாம், ஏன்னா பூனேயில் நடக்கிற விஷயம் உனக்கு என்னடா இங்கே வேலை அப்படின்ற மாதிரி நான் கேட்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறது தான், அங்கே நடந்தது ஓகே, நாளைக்கு நம்ம இடத்துல நடந்தால் சரி. இதே இப்போது உன் வீட்டு பிள்ளை இல்லை உனக்கு தெரிஞ்ச மாதிரி உன் சொந்தக்காரங்க அதே பூனேயில் இருந்தால் இவ்வளோ எதுக்கு செத்து போன அந்த 2 பேருமே வந்து உனக்கு சொந்தக்காரங்களாக இருந்தால் அப்படியும் இப்படி தான் வந்து கேட்பீங்களா? அந்த 2 காதலரோட பேர் வந்து ஒன்று அனிஷு, இன்னொன்று அஸ்வினி. இவங்க 2 பேருமே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறது,
இல்லை நினச்சி சிரிக்கிறதா இல்லை அழுகுறதான்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கார் ஆக்சிடென்ட் ஆன டைம் வந்து கரெக்டாக 2:30 மணி, 2 to 2:30 மணி. அவன் அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கான். ஸ்பீடாக வந்து கூட சரி ஓகே இது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஏரியாலாம் ஒன்றும் கிடையாது. இது நீ ஒன்றும் பைபாஸ்லேயே போலியோ இல்லை நீ ஒன்றும் லாங் டிரைவில் போலியோ நீ ஒன்று ஈஸியாக ரூட்டில் போலியோ நம்ம இடத்துல இருக்க போல் சரி காலையில் தானே இருக்க அடிச்சுன்னு ஊற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூனேன்றது வந்து ஒரு சின்ன ஒரு இடம் சம்மந்தப்பட்ட ஒரு ஊர் தான். அது அங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மக்கள் வந்து அந்த இடத்துல நடந்து போகிறது வண்டியில் போகிறது வருதுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்காங்களோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன இடம் தான். ஆனால் அந்த சின்னதுலேயே வந்து புலித்திமாவனுக்கு வந்து நான் தான் போதேஷ்டேங்க நான் தாண்டா கிங்குன்னு சொல்லிட்டு 200 கிலோமீட்டரில் வந்தால் இச்சான் அவள் தான் முடிஞ்சு போச்சு. திரும்பி போனால் அந்த பேர் 2 பேர் உயிர் வருமா என்ன? 2 பேர் உயிர் போனதாகவே ஒரு பக்கம் இருக்கட்டும் போயிட்டோம் நான் இல்லைன்னு சொல்ல நான். ஆனால் நாளைக்கு இதேமாரி இன்னொரு பையன் தன்னோட வாழ்க்கையை இழந்து இதேமாரி ஒரு குடும்பத்தை நடுத்தரில் ஆனதை நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பையன் பெரிய இடம் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க நம்ம என்ன வேணால் பண்ணால் அடுத்த நிமிஷம் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய பிஸ்னஸ்மேனு, பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேனு. அதேமாதிரி தான் பணம் இருக்கிறவன் பணத்தோடு ஆடுறான், குணம் இருக்கிறவன் குணத்தோடு சேர்றான்றது வந்து சும்மா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட பணம் இருக்குல்ல அதனால தான் போன அடுத்த 15 மணி நேரத்தில் பெயில் கிடச்சி வெளியே வரான் பார்த்தீங்களா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய சிரிப்பு இல்லை. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அது என்ன போடுறது ஜுவெனல் கோர்ட் அப்படின்ற ஒரு இடம் மத்திய பிரதேஷில் இருக்குது. அந்த இடத்துக்கு அந்த பையனை கூப்பிட்டு போயிருக்காங்க. காரு சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது. அதோட அந்த கார் நினச்சால் நமக்கு பகீர் இருந்து. ஏன்னா அந்தளவுக்கு 2 கோடி மதிப்புள்ள அந்த கார் வந்து அப்படி சுக்குநூறாக கிடக்குதான். அப்போ அவன் எவ்வளோ ஸ்பீடாக வந்து அடிச்சுதானா அவங்க அந்த 2 பேருமே வந்து ஸ்பாட்லேயே அவங்க 2 பேர் செத்து போயிருப்பாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த கார் பேர் இல்லை நான் இப்போ தான் புதுசாகவே கேள்விப்படுறேன். அந்த பேர் கருமாத நமக்கு வாய்களை கூட நமக்கு நுழைஞ்சு தொலைய மாட்டேங்குது. நம்ம வீட்டிலலாம் ஒரு சைக்கிள் கேட்டாலே செருப்பால் அடிப்ப நாயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலே. ஆனால் அவனுக்குன்னு கிடையாது. பெரிய இடத்து வீட்டு பசங்கனாலே என்ன கேட்டால் டக்குன்னு வாங்கி கொடுத்துறானுங்களே. பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்கு வாங்கி தரானுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சந்தோஷம் வந்து மற்றவங்களோட குடும்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைங்களும் சரி பெரியவங்களாலும் சரி பெற்றவங்களும் சரி மற்றவங்களும் சரி பாதிக்குது. அது ஏன் சொல்லிட்டு இவங்களாம் நினச்சி பார்க்க மாட்டாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு 17 வயசு பையனுக்கு ஃபஸ்ட்டு எப்படி கார் வாங்கி கொடுப்பாங்க? லைசன்ஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு எப்படி வண்டியை ஃபஸ்ட்டு வாங்கி தரக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் அவங்க அப்பா வந்து கொஞ்ச நாள் நம்ம இங்கே இருக்க வேணாம் வேறாச்சும் ஒரு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு என்னது அவுனாங்கத்துன்னு சொல்லிட்டு ஒரு பூனேயில் ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு போயிருக்காங்க போல். அவங்க அப்பா வந்து அங்கேயே போலீஸ் 10 பேர் அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ எதுக்கு? அங்கே எல்லாருமே வந்து தப்பு வந்து வேணுன்னு தான் செய்கிறாங்கன்ற மாதிரி நான் சொல்ல வரல, தெரியாதனமாக செய்கிறாங்க. ஆனால் தெரியாதனமாக செய்கிறதுக்கு இது ஒன்றும் வந்து திருட்டு பொருளோ இல்லைனா வந்து வேறு என்னமோ கிடையாது. ஒரு 2 பேரோட உயிர் அந்த எப்படி சொல்கிறது, அவன் குடும்பத்தில் இது மாதிரி யாருக்காவது நடந்திருந்தா இந்த மாதிரி காசு கொடுத்து கண்டிப்பாக அவன் காப்பாற்றிக்க மாட்டான். தன்னைத்தானே காப்பாற்றி தான் அவன் பார்ப்பான். ஏன் அது அவங்க அப்பனாக இருந்தாலும் சரி அவங்க பாட்டனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி. பூனேயில் மட்டும் நான் குறை சொல்லலை, எல்லா இடமும் சரி. இவ்வளோ இதுக்கு நம்ம அடுத்த ஸ்டேட்டை கொடுங்க, நம்ம இடத்துல எடுங்க இந்தியாவை. இதெல்லாம் என்ன இது? இந்தியாவில் வந்து இன்னும் இருக்குன்னு எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு. அவனா பிடிக்கிறாங்க. எங்கே பிடிக்கிறாங்க? இந்த நைட் டைமில் வரும்போது டிராஃபிக் போலீஸ் பிடிக்கிறாங்க. பிடிச்சிருக்கியா ஊதிருக்க 500 ரூபா ஃபைனை கட்டி கிளம்பினாரு. அவ்வளோதான். நீ 500 ரூபா ஃபைனை வாங்கிட்டு நீ அவனை அனுப்பிடுற. போகிற நேரத்தில் ஏதாச்சும் ஒரு விபத்து ஆச்சுன்னா அந்த 500 ரூபா வந்து எப்படி செத்து போன குடும்பத்தை வச்சு கொடுப்பியா? நீங்களாம் எதுக்கு போலீஸ்னு இருக்கிறீங்க? குடிக்கிறானா நைட்டில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறானா அடுத்த ஸ்பாட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணு. நான் குடிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. குடிக்கிறீங்களா உங்கள் சந்தோஷத்தை குடிக்கிறீங்களா, அது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிறீங்களா, குடி. எவ்வளோ தீர குடிச்சு நாசமாக போய் செத்துப்போ அழிஞ்சுப்போ என்ன வேணால் பண்ணு. ஆனால் உன் குடி சுகத்தால் எதுக்கு மற்றவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிற? அதான் இங்கே இருக்கிறது முக்கியமான ஒரு கேள்வி. குடிக்கிறியா நல்லா படுத்து தூங்கு, போதை தெளிகிற வரைக்கும் தூங்கு. ஒரு நாள் ஃபுல்லாக வண்டியை எதுவுமே தொடாத, வீட்டிலே கடந்து சாவு. இங்கே யாருமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ குடிச்சிட்டு வந்து நீ மற்றவனை இடிச்சிட்டு போவ, மற்ற குடும்பம் தெருவுக்கு வந்து நிற்கும். அந்த குடும்பத்துக்கு மிஞ்சி போனால் நீ எவ்வளோ கொடுப்ப? நீ எவ்வளோ வேணால் கூட 5 கோடி 20 கோடி எவ்வளோ நாளும் கூட ஈடாகுமா? போன பசங்க அந்த பசங்க திரும்ப வந்துடுவாங்களா? அந்த பசங்க போயிடுச்சு. உன் பிள்ளை வந்துட்டான்ல, திரும்ப அந்த பையன் என்ன இப்படியே இருப்பான்னு நினைக்கிறியா? அவன் பெரிய செல்ல பிள்ளைல உங்களுக்குலாம். இன்னும் திருப்பி என்ன பண்ணுவேன், ஒரு பாட்டில் கொடுத்து காரில் ரைடு போப்பா அப்படின்னு அனுப்பிவிடுவேன். அந்த கார் உடஞ்சி போச்சுல, திருப்பி அவங்களும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம என் டைம் நம்ம சாவ போகிறோன்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஹெல்மெட்டும் அணையலை. அதுவும் ஒரு பெரிய தப்பு தான். நிறைய பேருக்கு சொல்கிறது அதுதான். என்னது, ஒரு டிரைவிங் போகிறேன்னா எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, லாங்காக போனாலும் சரி, ஷார்ட் இது போனாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய ரேசராக இருந்தாலும் நீ ஹெல்மெட் அணிஞ்சிட்டு தான் போகணும். அதுதான் இந்த ரூல்ஸோட இது கரெக்டு.
பின்னாடி வந்து இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே நம்ம 1008 கேஸ் போடலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்மளும் ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹெல்மெட் போடணுமா, ரெட் சிக்னலுக்கு தான் இருக்கணும். எப்படி சொல்கிறது, ஒரு கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடாக போகக்கூடாது. சந்து மனுக்குள்ளே விசுன்னு போகிறானுங்க, பைக் எடுத்துகிட்டு டுருன்றானுங்க. இவ்வளோ இதுக்கு இதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு. ஏன் நம்ம சல்மான் கான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் சரி, இல்லை வேறு எதுலேயும் சரி, ரோட்டில் படுத்திருந்த அந்த மக்கள் மேலே தெரியாதனமாக காரத்தில் அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேஸ் ஆச்சு. அதில் நான் அவங்கள பெருசாக படுத்துனாங்க, போட்டாங்க, கொஞ்சம் கிழிச்சாங்க. அதுக்கப்புறம் விட்டு மறுபடியும் பார்த்துட்டாங்க. திருப்பி தலைவன் என்ன ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாமல் ஏறுறாரு. அந்த பையனை பிடிச்சிட்டு போன கொஞ்ச நேரத்தில் வந்து மொத்தம் டோட்டல் ரிசல்ட்டே ஃபஸ்ட்டு மாறிச்சு. ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. செகண்டு நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. எதுக்கு, என்ன நெகட்டிவ் ரிசல்ட் நினைக்கிறீங்க? என் புள்ள தண்ணியே அடிக்கலை, தண்ணி அடிச்சுட்டு வண்டியே ஓட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டை போட்டுக்கிறானுங்க. உன் பிள்ளையை காப்பாற்றி நீ 1008 வழி தேடினா அந்த குடும்பத்துக்கான பதில், அந்த குடும்பத்தில் பதிலை கூட விடு, நான் வேணான்னு சொல்ல. உன் புள்ள தப்பு பண்ணியிருக்கான்ல, உன் புள்ளைக்கு என்ன தண்டனை? எப்படி ஏசி ரூம்லாம் கொடுத்து 3 நல்லா சொகுசாக கார் கொடுத்து அந்த லோக்கல் எம்எல்ஏ சப்போர்ட்டை வச்சு என்னது இந்த எஃப்ஐஆரை மாற்றி நான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணல, என் கூட அந்த டிரைவர் தான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே பழிய போட்டு அந்த டிரைவர் இன்னமும் குடும்பமே இல்லாத மாதிரி அப்படி மட்டும் தானே இருக்குது. அதெல்லாம் ஏன் திரும்ப பண்ணியிருக்காங்க? ஏன்னா இவங்களும் அவ்வளோ பெரிய பிடிங்கிங்க, அப்படி தான் பண்ணுவானுங்க. சின்ன திருட்டு கேஸுக்கே வந்து 2 நாள் 3 நாள் சொல்லிட்டு ஸ்டேஷனில் வச்சு கொடுமைப்படுத்துகிற ஒருத்தனுக்கு ஒரு 2 பேர் உயிரை எடுத்திருக்கானா, ஒரு 14 மணி நேரத்தில் ஒருத்தனுக்கு பெயில் கிடைக்குதுன்னா அது எப்படி? இதெல்லாம் என்ன பெயில்? கேள்வி அதுதான். சம்பவம் அங்கன்றது இல்லை, இங்கே கூட சரி, நம்ம நாட்டில் எவ்வளோ நடந்திருக்கு. பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேறு, ஏழை வீட்டு பிள்ளைங்க வேறு. ஏன் நானே ஒரு மிடில் கிளாஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இதே நானே இப்போ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு போய் ஒருத்தருக்கு மேலே ஏற்றிடுறேன், என்ன பண்ணுவானுங்க, நீ தம்பி காசு கொடுப்பா சேர்த்துறப்பா அப்படின்னு சொல்லுவானுங்க. நான் கொடுக்கத்தோட 2 மடங்கு அவனு கொடுப்பானுங்க. பாதிக்கப்பட்ட குடும்பம் என்னை பிடிச்சி என்ன பண்ணுவானுங்க, கேஸ் மேலே கேஸாக போடுவானுங்க, அடித்து தம்சம் பண்ணுவானுங்க. இவ்வளோ தூக்கு தண்ணி கூட போட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு புள்ளையில மாதிரி ஆக்கிடுவானுங்க. ஆனால் அதுக்கெலாம் சட்டத்தில் இடம் இருக்குது. எதுக்கு? ஏழை மக்களை துன்புறுத்திருக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்றால் அப்போயே பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கு இல்லை. காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணிடுவீங்களா? இதே அந்த ஜட்ஜி மாத்துறாருல கேஸு, போலீஸ்காரன் இப்படி பண்ணுறான்ல, இந்த போலீஸ்காரன் விட்டு பிள்ளைங்க நடந்தால் கேஸ் மாற்றுவாங்களா? இல்லை ஜட்ஜி விட்டு பிள்ளைங்களை மாற்றிருந்தா கேஸ் மாற்றுவாங்களா? மாற்ற மாட்டாங்கல்ல. ஏன்னா அதான் அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வரைக்கும், ஏன்னா அவங்க குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, துட்டு வேணும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு கம்ம வச்சுக்கிட்டு எப்படின்னா மாற்றிடுறானுங்க. அவங்க அப்பா பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேனு, நினச்சா எப்படி வேணும் வாரி அரைப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? தான் இருக்குது. என்ன ஒன்று, சில விஷயம் வெளியே தெரிய மாட்டேங்குது, சில விஷயம் கொஞ்சம் வெளியே தெரியுது, அவ்வளோதான். ஏன் இன்னி கூட நிறைய பேர் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க, 2-3 பேர் நம்ம அடிபட்டிருக்கோம், ஆனால் அதெல்லாம் அவங்கள பெருசாக படுத்திக்கல. இந்த விஷயம் அவங்களுக்கு பெருசாச்சுன்னா, ஏன்னா இவனை மாதிரி யாருமே இன்னொரு வாட்டி வளர்ந்து வந்து நிற்கக்கூடாது. இந்த வயசுக்கும் இதுதான் இருக்கணும், இதுதான் இருக்கணும், இது இருக்கக்கூடாதான், இது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பையன் வந்து இருக்கிற எல்லா இளைஞர்களும் சரி, பூனேயில் மட்டும் இல்லை, நம்ம இடத்துலையும் சரி, டோட்டல் அவுட் ஆஃப் ஒரு இந்த உலகத்தில் எல்லா பசங்களும் சரி, அவன் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு. எந்த வயசில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கணும். தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ஆல்கஹாலை கம்மி பண்ணி, உங்களை ஒரேடே விட சொல்ல, கம்மி பண்ணிக்கோங்க. குடிக்கிறீங்களா உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க, வெளியே வந்து மற்ற குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், உன் குடி போதையால் ஒரு குடும்பம் நடுத்தருக வருது, அது மாதிரி நினச்சி பார்த்துட்டு பேசு. உன் குடி போதையால் இன்றைக்கி வந்து மற்ற குடும்பம் நடுவீதிக்கு வருது, அதே குடியால் நாளைக்கு வந்து உன் குடும்ப நடுவீதிக்கு ஒரு நாள் வரும். அது நினச்சி பார்த்துட்டு தயவு செஞ்சு ஆல்கஹாலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது தெரியுமா மிகப்பெரிய கொடூரமான ஒரு தண்டனை? இஸ்லாம் தான். என்னடா இதில் வந்து ஜாதி மதம் பேசணும்னு சொல்லிட்டு யாருமே தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்மையிலே இஸ்லாம் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை தப்பா வெட்டு, அவ்வளோதான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ஒரே வாரத்தில் முடிக்கிறேன் பாருங்கள். உண்மையிலே நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, என்ன நினச்சிக்கோங்க, அதை பற்றி எனக்கு சுத்தமாக கவலை இல்லை. பிள்ளைங்களை வளர்க்க தெரியாத ஒவ்வொரு அப்பனும் குற்றவாளி தான்.